வணக்க மக்களே. பப்பாளி பழமும் அதனுடைய ஆபத்தும். பப்பாளி பழத்துல ஆபத்தா? என்னங்க சொல்றீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமா மக்களே, பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடவே கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்கு. அப்படி நீங்க அந்த உணவுப் பொருட்கள் எல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பப்பாளி பழம் உங்களுக்கு ஆபத்து தான் விளைவிக்க செய்யும். பப்பாளி தற்போது எல்லா காலங்களிலுமே கிடைக்கக்கூடிய பழம். மலிவானது அப்படின்றத விட இனிப்பானது, சத்துக்களுக்கு குறைவே இல்லை. பப்பாளி பழம் சாப்பிடுவது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பழம் வயிற்றுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இந்த பப்பாளி பழத்தை சாப்பிடுவதால செரிமானம் மேம்படும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துதல், முதுமையை தடுக்கிறது உள்ளிட்ட பல நன்மைகள் நமக்கு கிடைக்குது. பப்பாளி ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லணும். பப்பாளி பழத்தை நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தவிர்க்க வேண்டிய ஒரு சில உணவுப் பொருட்கள் இருக்கு. அதை நீங்க தவிர்த்துக்கோங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள்ல பப்பாளியும் பால் பொருட்களும் முதல்ல இருக்குதுங்க மக்களே. ஸோ பால், தயிர், பாலாடை கட்டி, வெண்ணெய் போன்ற எந்த பால் பொருட்களையுமே நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உட்கொள்ளக்கூடாது. பப்பாளியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் இந்த பால் பொருட்களை ஜீரணிக்க ரொம்பவே கஷ்டப்படும். இதனால செரிமான அமைப்புக்கு அது நல்லது கிடையாது. அதனால நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பால் பொருட்களை எடுத்துக்கொண்டா அது செரிமான அமைப்பு உங்களுக்கு பாதிக்கும். நீங்கள் பப்பாளி பழத்தை தனியாக சாப்பிடும்போது அது உங்களுடைய செரிமான அமைப்புக்கு நல்லது தான். ஆனால் நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏதாவது பால் பொருட்களை எடுத்துக்கொண்டா அது உங்களுடைய செரிமான அமைப்பை பாதிக்கும். இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் பார்த்தீங்க அப்படின்னா வாயு பிரச்சனை உங்களுக்கு ஏற்பட செய்யும். ஸோ இதனால நீங்கள் பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பால் சார்ந்த பொருட்களை சாப்பிடாம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வெள்ளரிக்காயும் பப்பாளியும் நீங்க சாப்பிடக்கூடாது மக்களே. பப்பாளி சாப்பிட்ட பிறகு வெள்ளரி சாப்பிட்றத நீங்க தவிர்க்கணும். வெள்ளரிக்காயில அதிக நீர் சத்து இருக்கிறதால நீங்க பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெள்ளரிக்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுல நீர் தேங்க ஆரம்பிக்கும். இதனால வாயு, வீக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ கூடுமான வரைக்கும் பப்பாளி பழத்தையும் வெள்ளரிக்காயும் நீங்க பாத்தீங்கன்னா சேர்த்து சாப்பிடாதீங்க. பப்பாளியும் குளிர்ந்த நீரையும் நீங்க குடிக்கக்கூடாதுங்க மக்களே. பப்பாளி பழத்தை சாப்பிட்ட உடனே நீங்க சில்லான வாட்டர், குளிர்ந்த நீரை குடிக்க கூடாது. அப்படி நீங்க குடிச்சீங்க அப்படின்னா அது பல செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கும். அதோடு உங்களுடைய மெட்டபாலிசம் இருக்கு பாத்தீங்களா, வளர்ச்சிதை மாற்றம், அதையும் டைரக்டா போயிட்டு பாதிக்கும். பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, அல்லது நீங்க தண்ணீர் குடிக்கிறாக எப்பயுமே இருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்போதுமே வெதுவெதுப்பான தண்ணீரை குடிங்க. இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் குளிர்ந்த நீர், சில்லான வாட்டர் குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாளியையும் முட்டையையும் நீங்க உடனே சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. பப்பாளி சாப்பிட்ட பிறகு உடனே நீங்க முட்டை சாப்பிடக்கூடாது. பப்பாளி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே முட்டை சாப்பிட்டீங்கன்னா பல பிரச்சனைகளை நீங்க சந்திக்க நேரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அஜீரணம், மலச்சிக்கல் மற்றும் வாந்தி போன்ற பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும். எலுமிச்சை, ஆரஞ்சு மற்றும் தக்காளி எண்ணெய் இது எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா அமிலங்கள் இருந்திருக்கு. ஸோ அடுத்ததாக அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய, ஆசிட் இருந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்க பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்துக்க கூடாது. பப்பாளி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அமிலத்தன்மை கொண்ட உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா அது நெஞ்செரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அந்த வகையில் அதையும் நீங்க தவிர்த்துட்டு நல்லது. இந்த பப்பாளி பழத்தை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்தான விட்டமின் சியினுடைய அதிகப்படியான நுகர்வு சிறுநீரக கற்களினுடைய பாதிப்பை அதிகரிக்கக்கூடும். எனவே சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டவங்க நீங்களா இருக்கீங்க அப்படின்னா பப்பாளியை நீங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதய நோயாளிகள் பப்பாளியை எடுத்துக்க வேணாம் மக்களே. பப்பாளியில் காணப்படக்கூடிய பாப்பைன் இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது அல்ல அப்படின்றத நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில மாரடைப்பு, இதய செயலிழப்பு போன்ற பிரச்சனையால நீங்க அவதிப்படுறீங்க அந்த மாதிரி ஒரு நபர்கள் நீங்க அப்படின்னா ஸோ இந்த பப்பாளி பழம் உங்களுக்கு ஒரு நல்ல தேர்வு கிடையாது. நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிட்றதை நிறுத்திக்கோங்க. கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. கர்ப்ப காலத்தினுடைய ஆரம்ப நிலையில பெண்கள் பாத்தீங்கன்னா பழுக்காத அல்லது பகுதியளவு பழுத்திருக்கக்கூடிய பழம், பாதி பழுத்திருக்க பப்பாளியை பாத்தீங்கன்னா சாப்பிடுவது கருப்பை சுருக்கத்திற்கு வழிவகுத்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட செய்யக்கூடும். அதனால நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கர்ப்ப காலத்தினுடைய ஆரம்ப நிலையிலும், அதாவது கர்ப்பிணி பெண்கள் குறிப்பாக பப்பாளி பழத்தை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்க பப்பாளி பழம் சாப்பிட வேணாம். ஹார்மோன் சமநிலையின்மையால உண்டாகக்கூடிய தைராய்டு பிரச்சனை கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த பப்பாளி பழம் ஒரு நல்ல சூஸ் கிடையாது. ஸோ இதை நீங்க நல்ல தேர்வாக உங்களுக்கு இந்த பப்பாளி பழம் இருக்காது அப்படின்றத நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. அதனால தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா பப்பாளி பழம் நீங்க சாப்பிட வேணாம். நீரிழிவு பிரச்சனை கொண்டவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா, சுகர் பேஷன்ஸ், நீரிழிவு பிரச்சனை கொண்டவர்களினுடைய ரத்தத்துல சர்க்கரையினுடைய அளவை மேலாண்மை செய்ய இந்த பப்பாளி பழம் உதவும் அப்படின்றது நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹைப்போகிளைசெமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த இனிம குறை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வாக இருக்காது. ஸோ இந்த ரத்த இனிம குறை பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க பப்பாளி எடுத்துக்க தேவை கிடையாது. மருந்து மாத்திரைகளை நீங்க அதிகமாக சாப்பிட்டு இருக்கீங்க, அதாவது ஒரு சில நோய்களுக்காக நீங்க
நீங்கள் அடிக்கடி மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள் பப்பாளி பழத்தில் காணப்படக்கூடிய என்சைம்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் இந்த பப்பாளி பழத்தை எடுத்துக்கும் போது உங்களுக்கு இந்த மருந்து மாத்திரைகளுடைய செயல்பாட்டை இந்த பப்பாளி பழம் பாதிக்கலாம். எனவே தொடர்ச்சியாக நீங்கள் மருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னா பப்பாளியை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் குடல் சார்ந்த பிரச்சனை உள்ளவர்களா, குடல் ஆரோக்கியம் காக்கக்கூடிய நொதிகளினுடைய சுரப்புக்கு பப்பாளி பழம் உதவக்கூடிய நிலையிலும் இந்த பப்பாளி பழத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு, செரிமான சிக்கல் உள்ளிட்ட வயிற்று உபாதைகளையும் உங்களுக்கு வழிவகுக்கலாம் அப்படின்றத நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிடலாம், ஆனால் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கும் போது இது குடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸோ குடல் சார்ந்த பல விதமான செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனையில நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. மற்றவங்க பப்பாளி பழத்தை அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய இந்த எச்சரிக்கையை புரிந்து கொண்டு பப்பாளியை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.